கண்ணே என் கனிரசமே, என் சிரிப்பு சிரிக்காத என் பொச்சில்லையே, இல்லையா பொற்சிலையே, மின் விளக்கை அமைத்து விட்டு மன்மத லீலையில் தொடங்குவோம் வா. ஐயோ அண்ணா, எதுக்கு கத்துற சேட்டு முண்டா? என்ன அப்படி தொடறீங்க? என் இச்சைக்கனியே, என் பச்சை மிளகாயி, நேத்து வச்ச என் பழைய கறி குழம்பு, அப்புறம் என்னடா சூடு பண்ணி தின்னடி முண்டை நல்லா இருக்கும். என் இச்சைக்கனியே, என் பச்சை மிளகாயி, வா நான் உன் பொச்சி கடிக்கிறேன். பொச்சை கடிக்கிறான் நம்ம கருமாந்திரம் இதை பேசு. நீ அமைதியை நிக்கிற. இந்த சபைக்கு முதல் வணக்கம். ஓ மை எக்கட அங்கங்க தர நாசமா போற தொட்டு ஆளுக்கார புட்டை வாங்கி கட்டுவாங்க. எங்கடா சொல்றீங்க? வாவ், ஒரு பொட்டை எப்படிடா தருவியா? பெண்கள் எல்லாம் என்ன செல்லமா அப்படிதான் கூப்பிடுவாங்க. எப்படி குண்டை வாயனே வாய பாரு. வாவ் பாஸ் அண்ணா, எந்த ஒரு கன்னி பெண்கள் ஏறெடுத்து பார்க்காத கட்டிடம் காலை. மாமா கோபாலி மாமா. ஏய், ஏன் விலைக்கு விலைக்கு போற? அத்தான் சொல்லுமா. அத்தான் என்னம்மா? உன்னைத்தான். எனக்கு பொம்பளையா பிறந்திருக்கீங்க. ஏங்க? ஆமா, இவ்வளவு அழகா செல்லு செல்லுன்னு உடைச்சு மடியில கட்டுற மாதிரி அப்படி சொல்லு. கால குருத்தாட்டம். அதே நானே தான். இப்படி அழகா வந்திருக்கீங்களா? அதான் காக்காயாட்டம். காக்காயா? ஆமா. கலரை பத்தி பேச ஏங்க சொல்லு. கலரை வேலை செய்யுது இல்லடி. ஆமா, ஒரு பெண்களை கண்டா உனக்கு ரசிக்க வரல. சூப்பரா ரசிப்பேன். எப்படி? உங்களுக்கு எந்த மாதிரி பாட்டு வேணும்? பழசுல விடுங்க. பழைய பாட்டு. ஆமா, பழைய பாட்டுனா சூப்பரா பாடுவேன், அருமையா பாடுவேன். பாடுங்க உங்களுக்கு. ஆமா, பழைய பாட்டு பாடட்டுமா? பாடுங்க. எம்ஜிஆர் பாத்துருக்கியா? எம்ஜிஆர் பாட்டா எனக்கு ரொம்ப பிடிக்கும். எம்ஜிஆர் பாட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆமா, பழைய பாட்டுனா சூப்பரா பாடுவேன். பாடுங்க. எம்ஜிஆர் பாட்டு பாடிட்டு வை. இந்த எம்ஜிஆர் ஜெயிலலிதாவை சுத்தி விட்டா கையில வந்து பிடிப்பாருல, ஆமா, அந்த மாதிரியே பிடிப்பேன் நானு. அப்படியா? எத்தனை ஆயாக்களை பிடிச்சிருக்கிறேன். அவங்க எல்லாம் நான் பிடிச்சி சர்வீஸ் எல்லாம் பார்த்தா உட்காந்து பாத்துட்டு இருக்காங்க. முக்காடு போட்டுக்க நல்லா இருக்கும். எடுத்து விடு. இன்னைக்கு பிடிப்பியான்னு பாக்குறாங்க. இன்னைக்கு பிடிக்க முடியாது, டோலி லீவு. உன்னை பிடிக்கிறேன் இன்னைக்கு நான். அவங்க எல்லாம் எனக்கு வேண்டாம், நீ மட்டும் தான் எனக்கு வேண்டும். நானு. ஆமா, சரி சரி. உனக்காக ஒரே ஒரு எம்ஜிஆர் பாட்டு பாடுங்க. பாடுமா? ஏய் பத்தி போல தாவும் பாவை பாதம் போகும் என்னாச்சு? இது ஒரு தடவை மூடிட்டு போயிடாமா? சீப்படி சின்ன லோல் போட்டு லோலை போட்டு போயிருவாமா? ஏன் அப்படி சொல்றீங்க? கோவத்தை குறைங்க. இல்ல பாசு, இல்ல பாசு. இந்த எம்ஜிஆர், ஆமா, இந்த சரோஜா தேவியா? சரோஜா தேவி இல்ல, சரோஜா தேவி. சரோஜா தேவியா? இப்படி இப்படி சுத்தி விட்டா வேட்டு வந்து பிடிப்பாருல. ஆமா, இப்படி வேட்டு வந்து பிடிப்பாருல. அந்த மாதிரி சுத்தி விட்டு பிடிக்கான்னு பார்த்த பாசு. ரெண்டரை மூட்டை சிமெண்ட் வைக்கிற கட்டா ரோல் போட்டா இன்னும் நல்லா எலும்பு வேணும்டா. ஐயோ, கை உடைஞ்சு போச்சு. நல்ல வேலை, நான் பொழித்து கொண்டேன். அதுல வேறடி என்ன மாத்திர கெண்ட பையிலே வாராயோ பாட்டு சூப்பரா போடுவேன். அது ஒண்ணு மட்டும். வாராயோ வெண்ணிலாவே, வாராயோ வெண்ணிலாவே, வேலாயோ எந்த கதையே, வாராயோ வெண்ணிலாவே. ஆத்தில இருக்குது மீனு, இவ தலையில இருக்குது தேனு. ஆத்தில இருக்குது மீனு, இவ தலையில இருக்குது தேனு. இடத்துல இருப்பது
கோட்டை. ஓம் சக்தி. ரைட்டு. ஆமாம்மா. இருந்தாலும் போனால் போகட்டும். போட்டுங்க. நாட்டுக்கு நாடு மகாநாடு. மகாநாடு. இனம் நீர்வளம் நிலவளம் ஜலவளம் பொருந்தி நீர் தாங்க ஒவ்வொரு முனியப்பன். ஆமா சாமி வீட்டுல குழம்பு நடக்குதா? ஆமாமா இது தொப்பூர் முனியப்பன் கோயிலுக்காக வயசுல பெரிய தெரியாத அப்படி கத்துறா அப்படின்னு சரி தூரமான இல்ல நான் ஐயப்பன் கோயில் பூசாரி பெண்கள்லாம் டோன்ட் டச். ஆமா சொல்லுங்க. ஆமா இப்படி தொப்பூர் முனியப்பனுக்காக அதாவது ஊர் பொதுமக்கள் அனைவரும் ஒன்றாக சேர்ந்து தினமாக நாடகம் அரங்கேற்றம் செய்துள்ளார். ஆமாங்க. நாடகம் அரங்கேற்றம் செய்தவர்களும் இந்த நாடகத்தை கண்டுகளிக்க ரசிக பெருமக்களும் என்ன பேரு சொன்னா? டோலின்னு சொன்னேன். தோழின்னா டோலி என்ற தோழி என்ற அர்த்தம். தோழின்னா அப்படியா? டோலி இல்ல நான் போல தூக்கிட்டு போறாங்களா? அது டோலி இல்ல, இது வேற டோலி. சரி சரி. அம்மா அனைவருமே இந்த முனியப்பனுடைய அருளால எந்த ஒரு குறையும் இல்லாமல் உட்காருங்கன்னு சொல்ல வந்தேன். பேரு நம்ம சொன்னேன் மணபத்திரகாளி என்று சொன்னேன். ஆமா சரி சரி. இந்த ஆண்டவன் அருளால எந்த ஒரு குறையும் இல்லாமல் பல்லாண்டு பல கோடி நூறாண்டு காலமாக வாழ விடுச்சிருந்த முனியப்பனை பிரார்த்திக்கிறோம். நமச்சிவாய நமக. வனபத்திரகாளியம்மன் பிறப்பு இந்த நாடகத்தில் முனியப்பன் சண்டையின் நாடகத்திலே யாருங்க? நான் யார், என்னுடைய பெயர் நான் இதற்காக வந்தேன். சொல்லுங்க சாமி. நாடகத்தில் வந்திருக்கிறீங்களே உண்மைதான். நீங்க யார்? யாரு? உங்களுடைய பெயர் நாமம் என்ன? உங்களால் இன்று என்ன நடக்க போகிறது சொன்னால் தெரியுங்க. அது பாட்டு குயில் கூண்டு கிடக்குது, அங்க ஏண்டி பாக்குற? அம்மா அந்தரங்கம் அவர்கள் வெச்சிட சுந்திரமாக வாழ்ந்து வந்த மச்ச விழியழகி உச்சம் இல்லாத ரூபி. ஆமா ஆமா. என்னுடைய பெயர் தான் அழகிலும் அறிவிலும் சிறந்த உங்களுடைய பெயர் சசிதேவி என்று சொல்லக்கூடிய இந்திராணி என்னுடைய பெயர் நாமம். உங்களுடைய இந்திராணி இந்திராணின்னு சொல்ல வந்தேன்.
ஏங்க பூங்குழலி இந்திராணியாக இருந்தாலும் உங்களுடைய தாய் தந்தைகள் யார்? கெட்ட வார்த்தை கிட்ட பேசாதரா. இப்படிதான் கெட்ட வார்த்தை கிட்ட பேசக்கூடாது. எங்க போற? போ இடத்துல உட்கார் போ. அண்ணா கொஞ்சம் பேசாத. அம்மா அப்படி சசிதேவி இந்திராணியாக நான் பெண்ணாக நான் பிறந்திருந்தாலும் நான் எப்படி பிறந்தவள்? உங்களுடைய பிறப்பின் ரகசியம் என்ன? பிறப்பின் ரகசியம் என்ன? யாரால் பிறந்தவர்கள்? விதை இல்லாமல் செடி முளைக்குமா? செடி இல்லாமல் விதை முளைக்குமா? இல்ல, அவ இரண்டுமே இல்லாமல் ஜனனமானவள் நான். ஓ மை குட்னஸ், என்ன சொல்றீங்க? எப்படி பிறந்தீங்க? நான் எப்படி உங்களுடைய பிறப்பின் ரகசியம் சிப்பாண்டா அப்படின்னா சொல்லுங்கன்னு சொன்னேன். என்னடி அடிக்கடிக்கு புரியாத பாஷையில பேசுற? ஐயோ, நான் ஒரு பைத்தியக்காரன். சொல்லுங்க, எப்படி பேசுறீங்க? அம்மா தேவாதி தேவர் எல்லாம் உண்மைதான். இந்திராணியாக இருந்தாலும் இந்த இந்திராணியை பெற்றெடுத்த தாய் தந்தைகள் யார்? அம்மா, இவங்களுடைய பிறப்பின் ரகசியம் தான் எப்படி? கண்ணம்மா, தேவாதி தேவர் எல்லாம் ஒன்றாக சேர்ந்து தேவ அமிர்தம் கடைந்தார். ஓ, தேவ அமிர்தம் கடைந்தார்.
எப்படி எப்படி மந்திரிகிரி மலையை மத்தாக வைத்து ஆதிசேஷன் என்று சொல்லக்கூடிய நாக சர்பத்தையான கயிறாக வைத்து சரிங்க திருப்பார்கடலை பால் சட்டியாக வைத்து தேவர்கள் ஒரு புறமாகவும் அசுரர்கள் ஒரு புறமாக நின்று மறுபுறமாக நின்று தேவ அமிர்தம் கிடைந்தார்கள். தேவ அமிர்தம் கிடைந்தார்கள். உண்மைதான். சரிங்க. அந்த தேவ அமிர்தத்திலே அழகிய மங்கையாக நான் சசிதேவி இந்திராணி நான் பெண்ணாக நான் ஜனனமாக சசிதேவி இந்திராணி நீங்க பிறந்தீர்கள். உண்மைதான். அப்படி சசிதேவி இந்திராணி பிறந்திருந்தாலும் அப்படி பிறந்து வளர்ந்து ஆமாங்க உங்களுக்கு திருமணமாகப்பட்டது எங்க கல்யாணமாகப்பட்டது நடந்திருக்க வேண்டுமே. அது யார கல்யாணம் பண்ண அது அது யாரு யார கல்யாணம் பண்ணுங்க அது அப்படின்னா அதுதாண்டி அவரு அவரு எவரு 3 பேர் உட்காந்துருக்காங்க. இல்லடி கண்ணாடிக்காரனா இல்லடி அவரு அந்த விராட் கோலியா யாரு அண்ணன் கண்ணாடிக்காரனே இல்லடி. அப்புறம் எனக்கு கல்யாணம் ஆச்சு. யார் அவர்? ஓ மை குட்னஸ். ராஜ்குமார் அண்ணா அவர் இல்லடி. அதுக்கு முன்னாடி கண்ணை பெண்களை எழுத்து பார்க்காத எங்களுடைய கட்டிடம் காலை முருகன் அண்ணா அவரா இவனை எனக்கு தெரியாம அப்ப கற்பழிச்சீங்க. ஏய் முருகன் கல்யாணம் பண்ண இல்லடி. ஓ மை குட்னஸ். ஏன்டா இப்படி ஏறி என்ன ஏறி நீ கிளவுற? இங்கே யார முடியல நீ எல்லாம் என்ன பண்ண போற நீ எல்லாம்? பண்ணி போட்ட நீ. அம்மா அம்மா எனக்கு கல்யாணம் ஆனதாடி. அம்மா அம்மா யாரையும் மாலையிட்டேன். அக்கா 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 எங்கே செல்லும் ஏகப்படி யார் போ உட்காரு இடத்துல கீழே வந்துட மாட்டிருக்குது. படுத்துக்க படுத்துக்க சாமி. அதுக்கு தானே எவ்வளவு நேரம் நடந்து ஒழிக்கிட்டு இருந்தப்போ. ஆமாம்மா கண்ணம்மா நான் யாரையும் மாலையிட்டேன். யாரை கல்யாணம் பண்ணீங்க? தெய்வ லோகத்தை ஆண்டு வரக்கூடிய தெய்வ கோமான் தேவேந்திர மகாமன் அதை திருமணம் செய்தேன். அப்படியா? ஆமா.
தேவேந்திரனா உண்மைதான். ஏங்க அப்படிப்பட்ட தேவேந்திர மகனை திருமணம் செய்து உங்களுக்கு என்று குழந்தை குஞ்சு குழந்தை குஞ்சுனா குழந்தைகள் இருக்கிறாங்களான்னு கேட்டேன் 3 பேர் இருக்காங்க. 3 பேர் ஆமா. ரைட்டு யாரு சித்திரசேனன். என்ன பையன் சித்திரையில போடுறான் ஏய், என் மகனுடைய பெயரு சித்திரசேனன். சித்திரசேனன். ஆமா. ஏய். தெய்வ யானை மந்திரமாலை என்று சொல்லக்கூடிய 2 பெண் குழந்தைகளை பெற்றெடுத்து இந்த தெய்வலோகத்தில் நாங்கள் சுகமாக வாழ்ந்து வந்தாலும் இந்த தினமாக நான் எதுக்கு வந்தேன் தெரியுமா என்னடி காரணம்? உங்களுடைய கணவராகப்பட்டவர் உங்களிடத்தில் போயிட்டு வர சொன்னாரு என்கிட்டயா? ஆமா எங்க வீட்டுக்காரர் சொன்னாரா? ஆமாங்க. உன்னால சமாளிக்க முடியுமா? எதுக்கு? நீதான் பார்த்தாவே தூங்கிருவியே. ஆமா. இப்பயும் தூங்குறியா இல்ல கண்ணு முழிச்சுதான் இருக்கிறியா? சரி சரிங்க உங்களுடைய கணவர் உங்களை கையோட கூட்டிட்டு வர சொன்னாருங்க கிட்ட போலாமா? ஆமாங்க புருஷன்கிட்ட தான் போக இப்ப கோயில் பூஜைக்கிட்டே போக நான் போறேன். நீ பக்கத்துல உட்காந்து பாரு. ஓ நல்லா இருக்காது வா பாடி போலாம். ஓ சாமி நானா?
நாதா நந்தவனம் சென்று அனைத்து வாசனாதி மலர்களை பறித்து வந்து தங்களுடைய திவ்ய பொற்பாதத்தை தங்கள் தேவியாக விளங்கக்கூடிய இந்த இந்திராணி நான் பணிந்தேன் நாதாமா. கணவனே கண்கண்ட தெய்வம் என்று இந்த மன்னவருடைய பாதத்தை பூஜித்தபடியால் இந்த கடல் சூழ்ந்த நெடிய உலகத்தில உன்னை போன்ற பெண்குலம் எல்லாம் இதன் சிறப்போடு வாழ்ந்திருப்பீர்கள். தாங்கள் சித்தம் என்னுடைய பாக்கியம் நாதா. இருந்தாலும் இன்று தினமாக என்ன வரவழைத்திரல்லவா, என்ன காரணம் ஏது காரணம் கண்ணே, எதற்காக அழைத்தீர்கள்? ஹலோ சாமி உங்க பொண்டாட்டி கூப்பிடுறாங்க. கூப்பிட்டது நான்டா, வாடா. இந்த பக்கம் இந்த நேரத்துல ஒரு புருஷன் ஒரு பொண்டாட்டியை கூப்பிடுறானா எதுக்குடா கூப்பிடுவான்? ஓம் காளி. ஓம் காளி ஏதா சாமி? பலகாரம் இல்லப்பா, அது வந்து கண்ணி நாள்தோறும் நமக்கு என்ன வேலை? எடா பண்ணிட்டு இருக்கிற மூக்கு சொரிச்சு சூடு இருக்கு சாமி, சாப்பாடு குறைச்சிருங்க. சாப்பாடு போடுறாங்க சூடு ஆட்ரா சாமி. நமக்கு என்ன வேலை? தேவலோகத்திலே தேவர் சபை அமைப்பது நம்மளுடைய வேலை. தேவர் சபைக்கு நாம் செல்வதாக இருந்தாலும் என்னவென்றே தெரியவில்லை. எவ்வளவு நாளைக்கு தான் தேவர் சபைக்கே போகுது, எவ்வளவு நாளைக்கு தான் அங்கேயே போறது. அதனால இன்னைக்கு ஒரு நாளைக்கு மட்டும் ஒரு முக்கியமான விஷயம். ஆமாடா, ஏண்டி இப்ப சாவற? அழகிய பஞ்சனையை அலங்கரித்து குளினோடா. பெண் இல்லையா, அவளுக்கும் வெக்கம், ஞானம், பயம், பயிர்ப்பு எல்லாம் இருக்கும்ல. என்ன பயிர்ப்பு? வெக்கங்கள். ஆமா. என்னடா நடக்குதுங்க? அழகிய பஞ்சனையை அலங்கரிக்க வேண்டும். அதிலை வாசனை மிகுந்ததோர் மலர்களை தூவ வேண்டும்.
தூவியாச்சு. ஏன்னா மண்ணெல்லி போனதுக்கு இருக்கிற சும்மா அப்படி தெரிக்கிற ஒரு இமேஜினேஷன். சாப்பிடுவதற்கு இனிப்பு பலகாரங்கள் என்னென்ன வைப்பீங்க? லட்டு, ஜிலேபி, பூந்தி. வாட் இஸ் திஸ் மைசூர் பாக்கு? சேர்த்திக்க. ஓகேங்க ப்ரோ. நான் எடுத்து ஒரு வாய் அவ வாயில வைக்க. அருமையா இருக்கு. வாயை தர. ஐயோ பவானி பால வாட்டர். அவ எடுத்து என் வாயில வைக்க. நோ ப்ரோ, வைக்க முடியாது. அவ ஆபரேஷன் பண்ணிட்டா. பலகாரமடா. பலகாரமா? ஆமா. அதாவது மைசூர் பாக்கு. நைஸ். விடிய விடிய அவ மடி மேல நான் படுக்க. ஓகே. என் மடி மேல அவ படுக்க. இப்படியே படுத்துக்கிட்டே இருந்தா எப்படிடா இருக்கும்? சென்டர்ல நான் படுக்க. ஒரு காவலுக்கு ஓரமா போய் படு. எடுத்துடா. என்ன பஞ்சனை பண்ணிக்கிறியா? பண்ணிக்கிறீங்களா? பஞ்சனை எடுத்து நான் கூட பண்ணிக்கிறேன்னு நினைத்தேன். பஞ்சானி கட்டலிலா ஒரு நல்ல கட்டில எடுத்து வர மாட்டேன். சாமி, எனக்கு ஒரு சந்தேகம். சாமி, கட்டிலே இவ்வளவு அடிபட்டு இருக்குது. சாமி, இந்த கட்டில படுத்தவங்களோட நிலைமை இங்க பாருங்க ப்ரோ, எல்லாம் தொங்கி போச்சு. பரம்பரை யூஸ் பண்ணிருப்பாங்க. வாங்கம்மா. பஞ்சான கட்டிலில் ஒரு பொழப்பு கொலை என்ன படுத்தி கட்டில் எடுத்து வந்து எனக்கு ஆசையா என்னவென்றே தெரியவில்லை. இன்றைக்கு எனக்கு ஆயாசமாக இருக்கிறது. ஆயாசூத்து ஓட்டை மீன் ஆயாசூத்து களைப்பா இருக்குன்னு சொல்லு. அதனால இந்த ரத்தின சிம்மாதனத்திலே நாம் அமர்ந்து ரத்தலக்கா சிம்மாதனம் கொஞ்ச நேரம் நான் உறங்க வேண்டும். தூங்க வேண்டுமா? நீ ஒரு அழகான தாலாட்டு பாடி என்னை நித்திரை செய்வாயாக. சூப்பரா தாலாட்டுங்க. கால் எடுத்து விடு. ஏய் நிக்கர் கால் எடுத்து. ஆட சரி. அவளை எடுத்து விட சொன்னா அவளுக்கு ஸ்டேஷனுக்கு தான் போக போறாங்க. மன்னா உனக்கு ராடி ராடி ராராரோ சாமி நாதா உனக்கு ராடி ரெண்டு ராராரோ கூறிரா 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 ராடி 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 ராடி
சாமி மகாராஜா உங்க அம்மா லாரிக்காரங்கிட்ட போய் சாமி அடுத்த லைன் பாரு தூரி தீரி பாரு சாமி உனக்கு தூரி தூரி தூராரோ ஒழுங்கலையா சாமி துறையே உனக்கு தூரி நண்டி நாதா உனக்கு தூராரோ சாமி உனக்கு தூரி தூரி தூராரோ மகாராஜா உங்க அம்மா உன்னை துளக்க கட்ட போய் பெத்தானோ பாடுக்காந்தா ஏன் நிறுத்தி விட்டாய் உங்களுக்கு தூரி ரெண்டு கட்டி வச்சுக்கிறாண்டா குத்தி கொடுக்கணும் சாமி உங்களுக்கு தூராரோ ஐயோ ஐயோ பஞ்சனி கட்டளில படுத்து உறங்கும் போது கண்ணே சொப்பன கண்டே நோடி கண்ணே
நித்திரையாகும் பொழுது பொல்லாத சொப்பனமா? அப்படியாப்பட்ட கனவு என்ன சுவாமி? யாரோ ஒரு சூரனால நம்மளுடைய நாடு நகரம் நவநீத செங்கோல் அனைத்தையும் பிடுங்கிக் கொண்டு நம்மளை நாடு கடத்துவது போல கனவோடு கனவு கண்டேன், மனது கலக்கமாக இருக்குதுன்னு சொல்றீங்க சுவாமி. பகல் நேரத்திலே தூங்க கூடாது என்று உத்தரவு இட்டது யாரு? நீங்கள் தான். அந்த உத்தரவை மீறி நீங்க நித்திரையான காரணத்தினால் உங்களுக்கு பொல்லாத சொப்பனம் எல்லாம் கேடு வர கனவு கண்டு இருக்குது. ஆகாத சொப்பனம் உங்களுக்கு அழிவு வர கனவு கண்டு இருக்குது. பகல் கனவு ஒரு பொழுது பலிக்காது சாமி. தாங்கள் மனது கலக்கம் பட வேண்டாம் நாதா. 1000 முறைதான் எனக்கு ஆறுதல் கூறினாலும் என் மனம் கலங்கப்பட்டுதான் ஆகிறது. சாமி, அப்படி என்றால் இதற்கு ஒரு வழி இருக்கிறது. என்ன வழி? தங்கள் மன கவலையை போர்ப்பதற்காக கலை நிகழ்ச்சி ஒன்று நடத்தினால் உங்கள் மன கவலையாகப்பட்டது நீங்கி மிகவும் சந்தோஷம் அடையும் அல்லவா? அதனால நாட்டிய பெண்களை அழைத்து வர சொல்கிறேன். நடன நிகழ்ச்சியா? அம்மன டான்ஸா? அதனால அவர்கள் அழைத்து வர சொல்கிறேன். உங்கள் முன்பதாக நடினமானால் உங்கள் மனக்கவலையாகப்பட்டது நீங்கும் அல்லவா? அப்படியா? ஆமாங்க, இது போலவே செய். யாருங்க தாயி? அது சீக்கிரமாக நான் அழைத்தேன் சொல்லி நாட்டிய பெண்கள் அழைத்து வா. தாயி போய் வாருங்கள், நான் சீக்கிரமாக அழைத்து வருகிறேன். அறிவீர்கள் சபையோர்களே, மன்னன் தேவேந்திர மன்னனாகப்பட்டவன் தினமாக ஆகாத கனவு கண்டதனால் அவருடைய மனமாகப்பட்டது சரியில்லை. இதே நேரத்தில் தேவேந்திர மன்னனாகப்பட்டவன் நாட்டிய பெண்கள் அழைக்க இப்பொழுது நாட்டிய பெண்கள் வருவிதம் காண்க.